தோல்வியிலிருந்து மீண்டும் எழுவது தாங்க விருச்சிக ராசி அன்பர்களோட இயல்பாகவே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில பாருங்க நிறைய நெருக்கடி வரும். அந்த நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை அழிக்காது, மாறா மெருகேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னா, வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு துவலாம அந்த பிரச்சனைகளே தன்னோட வெற்றியின் படிக்கட்டா மாற்றக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு அதிகமா இருக்கும். உங்ககிட்ட அந்த அளவுக்கு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அமைஞ்சிருக்கும். அந்த தன்னம்பிக்கை தாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கும். விருச்சிகம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியா அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு காயமும் ஒளிய உங்களுக்குள்ள அனுமதிக்கும் இடமா மாற்றும். உங்களோட உணர்ச்சிகரமான காயங்கள்ல வலிமையா மாற்றக்கூடிய குணம் விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே இருக்கு. உங்களோட வெற்றியை மட்டுமே உங்களை திட்டவங்களுக்கு கூட பதிலா கொடுப்பீங்க. உங்களை வீழ்த்த நினைச்சவங்களை அமைதியா கடந்து போயிடுவீங்க. உங்களோட கனவு பெருசா இருக்கும். அதை அடையணும் அப்படின்னு முழு ஆற்றலோடும் திறமையோடும் இந்த முழு நம்பிக்கையோடும் செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்க உங்களோட உள்ளார்ந்த ஆற்றலை நம்புங்க. எல்லா விஷயத்தையுமே எளிமையா சாதிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பு, மேலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப்போ நாம முழுமையா பாருங்க. விருச்சிகம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க முருகனின் ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ராசி. தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் வெற்றி முருகப்பெருமான வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்கி பாருங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா பெற முடியும். வாழ்க்கையில தீராத பிரச்சனையுமே உங்க ஜாதக அமைப்பால தீர்க்க முடியுங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க போன் பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்க ஜனனகால ஜாதக அமைப்பு நன்மையை ஏற்படுத்தும். தீராத பிரச்சனைக்கும் எளிய முறையில தீர்வு பெற்று தரும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. அதே போல நீங்க முருகன் வழிபாடு செய்யும் போது சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபடுவது சிறப்பான உயர்வை கண்டிப்பா ஏற்படுத்தும். இப்ப கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. முருகனின் பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அறகுறையெல்லாம் விட மாட்டீங்க. நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நினைச்சதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட உழைப்பீங்க. ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் அன்பிலும் பகையிலும் உச்சத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. தன்னை பற்றின விஷயத்தை மூடி மறைக்கிறதுல மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட விஷயத்தை மூடி மறைக்கிறதுமே வல்லவங்க தான். முரட்டுத்தனமான வெளிப்புற தோற்றம் இருக்கும், ஆனால் உங்களோட மனம் ரொம்பவுமே இலகியது தான். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழல் எப்படி இருக்கோ அது கேட்டது போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஞானம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தான். கலை, அதுக்கப்புறம் இசை, இந்த கலா ரசிகன்னு சொல்லுவாங்களே, அது வந்து நீங்கள் தான். கலை தனித்துவமான விஷயத்தில் ஆர்வம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. செவ்வாய் அதிபதி முருகன் வழிபாடு உங்களுக்கு அதீத நல்ல பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கான அமைப்பு என்ன மாதிரியான ஒரு நன்மை ஏற்படுத்த போகுது, கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருச்சிகத்தில் விசாகம் அனுஷம் கேட்டை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கூடவே சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதனும், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கார். இந்த ஒரு கிரக நிலைகள் இப்படி இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே பாருங்கள் நல்ல ஒரு பலனையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், நல்ல ஒரு உயர்வு, இது எல்லாமே வரலாம். மனசுக்கு பிடித்தமான விஷயத்தை இப்போ சிறப்பாக செஞ்சு மன நிறைவு பெறுவீங்க. உங்களோட செயல்களை மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ அந்த பிரச்சனைகளையே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ முக்கிய நபர்கள் மூலம் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான, அதுவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லாவித உதவிகளையுமே கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இப்போ கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதுவும் பிடிச்ச வேலையாக இருக்கும்.
மனதில் இருந்த கவலை நீங்கி உங்கள் அலுவலகத்தில் பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் இப்போ ஆர்வம் காட்டுவீங்க. ஏன்னா அலுவலக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லாராலையுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மற்றவங்கள நம்பி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். மனசில் இருந்த கவலை, துன்பம் இது எல்லாமே தானாக நீங்கும். அலுவலக சூழல் இனிமையானதாக மாறும். உங்களோட வேலைகளில் நீங்கள் பாருங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. எந்த அளவுக்கு ஒழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்லாவே முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய கால சூழல் தான் இது. தொழில் அதுக்கப்புறம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியுமே பெற முடியும். மனசில் புது தைரியம் உருவாகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீருது. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பாருங்கள், குடும்பம், உறவினர்கள், வேலை செய்கிற இடம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை அதிகரித்து தருது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கூட பாருங்கள் கருத்து மோதல் நிறைய இருந்திருக்கும். சண்டை, பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய வாக்குவாதம் இது எல்லாமே இருந்திருக்கும் கடந்த காலத்தில். என்னடா வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்ச காலம்லாம் நிறையவே இருக்குது. அந்த சூழல் அப்படியே உங்களை விட்டு நீங்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை வரும். வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அதே போல் இந்த வாரம் திடீர் ஆன்மீக பயணம் செல்கிற மாதிரியான சூழல் கூட வரும். குழந்தைங்களால் பெருமை வந்து சேரும். உங்கள் பேச்சு கேட்டு குழந்தைங்க நடக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே சிறப்பாக இப்போ பெற முடியும். மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும். மாணவர்களுக்கு உங்களோட செயல்பாடுகள் பாருங்கள் நல்ல ஒரு பாராட்டை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களோட கல்வியில் வெற்றியடைய மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே சாதகமான அமைப்பை பெற போகிறீங்க. இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக சாதிச்சு காட்ட முடியும். பாருங்கள், நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர் பாலினத்திற்கிட்ட பழகும்போது ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்யணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்கள். மன உளைச்சல் இருக்கும், அது மன வருத்தம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. தெளிவாக பிளான் பண்ணி கவனமாக பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அடுத்து அனுஷம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தால் தொழில் தொடர்பான கொஞ்சம் வீண் அலைச்சல் வரும். பண வரத்து தாமதப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால விரைவில் உங்கள் கை வந்து சேரும். கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை வரலாம். சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. நன்மையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள் இந்த கேட்டை. இந்த வாரம் குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்கணும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு விஷயத்திலுமே உற்சாகம் குறைந்து போகாமல் சோம்பல் வர விடாமல் உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறது நல்லது. அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மரணிக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகள்லையுமே எளிமையாக தீர்வு பெறலாம். மன தைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே சுறுசுறுப்பான உயர்வு நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலுமே இந்த வாரம் அப்படிங்கிறது கலகலப்பானதாக அமையும். ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வெற்றி குவியும். எதுக்கும் அஞ்சாமல் தைரியமாக முயற்சி செய்யுங்க. முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் காதல் திருமணத்துக்கு கூட பாருங்கள் பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க மனைவி மூலம் பொருளுதவி கிடைக்கலாம். சில ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமாங்கிற எண்ணம் வரும். சகோதரர் மற்றும் மனைவி கிட்ட இருந்து நீங்கள் கூட்டு தொழில் செய்வீங்க. திருமண பாக்கியம் கைகூடுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வீடு, வாகன, தொழில் கடன் இப்போ கிடைக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் அதிகரிக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கடன், இந்த எதிரி தொல்லை இது ரெண்டுமே வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்கொண்டு போராடி நாம் நன்மை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக கையாள்வீங்க. சிறப்பாக கையாண்டு பிரச்சனையை கூட எளிமையாக வெல்ல முடியும்.
விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த கிரக சூழலை விட இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்குங்க. எல்லா விஷயத்திலுமே கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை நீங்க எல்லா வகையிலுமே பெறலாம். கவனம் முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும், நினைவுல வச்சுக்கோங்க. அதே போல கோபப்படுறத குறைச்சிக்கோங்க. நிதானமா எந்த ஒரு இடத்துலயும் பேசி பழகுங்க. நிதானம் பொறுமை கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வெற்றியான நிலையை உருவாக்கி தரும். அதே போல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுமே குடும்ப சூழல்ல இன்பமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். வீட்டுல இருக்க யாருக்கிட்டையுமே தேவையில்லாம கோவப்பட்டுட்டு ஆத்திரப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வருத்தமான சூழலை உண்டாக்கும். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறதில்லை அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். பெரும்பாலும் எல்லா அமைப்புகளையுமே நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்க கண்டிப்பா பெற முடியும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவை நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேரும் பண்ணுங்க.